Hi friends, welcome to Adira Smart Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்டான ஒரு மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு 2 வெங்காயம் எடுத்துக்கலாம். நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம். இது நல்லா கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இருக்காதீங்க, இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே நம்ம குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளுங்க, பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் மட்டன் கிரேவி. பட்டை கிராம்பு சேர்த்துட்டு ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். நீங்கள் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இது ஓரளவுக்கு கலர் இந்த மாதிரி மாறினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த வெங்காயம் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் எல்லாம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கி வரணுங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் சேர்த்துக்கலாங்க. நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு ஒரு 3-4 தடவை அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததும் இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் அரைச்சா மிளகாய் தூளுங்க, நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் மட்டன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. குக்கர் இப்போ மூடி விட்டுறலாம். விசில் எதுவும் போட வேண்டாங்க, ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி விட்டுருங்க. இப்போ நல்லா மட்டன்லாம் கொதிச்சு அதிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் தேவையான அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா திக்னஸ் இப்போ போதும் நமக்கு. 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் உப்பு காரம்லாம் இப்போ செக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரும்போது நம்ம இதை மூடி விட்டுடலாம். மூடிட்டு ஒரு 4-5 விசில் விட்டிங்கன்னா போதும். மட்டன் ரொம்ப சூப்பராக நமக்கு நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வந்துடும். இப்போ நம்ம இதுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரே ஒரு மராட்டி மொக்கு, 1 துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு 3-4 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. வாசனை வர வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்க்கறதுனால இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க மட்டனுக்கு. இப்போ கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே நல்லா இது வறுபடட்டும்.
இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே குக்கர் 4 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம தானாக ஆறணுங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக மட்டன் நமக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டுங்க. மறுபடியும் நீங்கள் விசில் போட வேண்டாம், சும்மா மூடி மட்டும் மூடி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப சூப்பரான டேஸ்டான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் சரி, ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.